Ziva presents A to Z with Pavi. Vanakkam viewers, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I hope you're all doing good and staying safe. This is Pavithra Malolan and I'm going to be the host for your show A to Z with Pavi presented by Arunexcello Ziva. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். இவரை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கணும்னா he is a sports personality. இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கார் சொல்லலாம். இவரோட அப்பா அண்ட் பிரதர் had played for TN cricket. அண்ட் இவர் தமிழ்நாடுக்கு மட்டும் விளையாடாம ஒரு ஸ்டெப் மேலே போய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் விளையாடிருக்காரு. அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஆல்ரவுண்டர் இன் த இந்தியன் கிரிக்கெட் டீம். போன வருஷம் நம்ம மடிப்பாக்கத்துலேருந்து இந்த புயல் கிளம்பி மான்செஸ்டரில் போய் நம்ம வேர்ல்ட் கப்பில் பாகிஸ்தானோட ஒரு மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பால்லையே விக்கெட் எடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இவரை பற்றி நம்ம இன்னும் கண்டிப்பாக அவர்கிட்டே பேசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் இன்ட்ரடக்ஷன் ஐ வுட் லைக் டு இன்வைட் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஃபார் our show today, the all-rounder Indian cricketer, one and only Mr.Vijay Shankar. ஸோ வணக்கம் சார், வெல்கம் டு our show. எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் us on our show today. Pleasure being on the show. Just looking forward to it. And I'm looking forward for the show. And நீங்கள் ஒரு சின்ன வயதுலேருந்தே உங்கள் கிரிக்கெட்டோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் யோர் ஃபேமிலி இஸ் ஆல்சோ இன் டு கிரிக்கெட் ஃபேமிலி. ஸோ நீங்கள் எந்த வயதில் நீங்கள் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிங்க? அண்ட் அந்த மடிப்பாக்கம் விஜய் சங்கர் அந்த ஸ்டார்டிங் அது எப்படி இருந்துச்சு? ஸோ அதை பற்றி உங்கள் ஜேர்னி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நான் ஸ்டார்ட் பண்ணது at the age of 10. என் ஸ்கூலில் அப்போ தான் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கிரிக்கெட்டில் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னோடய அப்பா அண்ணா ஸோ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஜாயின்ட். அண்ட் அதுக்கப்புறம் 1 year அங்கேருந்து ஐ காட் இன் டு த டிஸ்ட்ரிக்ட் சைட். ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஐ காட் இன் டு த தமிழ்நாடு under 13 ஸ்டேட் சைட் ஆல்சோ. ஸோ அங்கே தான் தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஸ்கூல் மேட்சஸ், நிறையா அகாடமி மேட்சஸ் ஆடி டிஸ்ட்ரிக்ஸு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக when I reached few levels, கொஞ்சமாக நல்லா பண்ணும்போது I was feeling really good. And ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் I thought I should take this as a profession. Wow, really nice sir, such a lovely story. And நான் இதை உங்ககிட்ட இதை கேட்கச்சுன்னு அதை பற்றி கேட்டாங்க. யூஸ்வலாக நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே அஃப்கோர்ஸ் தேர் ஆல் ரோல் மாடல் ஃபார் அஸ். ஆனால் அவங்க எல்லாரும் கொஞ்சம் லைட்டாக லைக் தேர் இஸ் அ மித் தட் சரி அவங்க எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப பந்தா காமிப்பாங்க, இல்லாட்டி அவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் விஜய் சங்கரோட நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் முதல்ல சொன்ன வார்த்தை such a humble person, down to earth, straight forward, Mr. Clean அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் இப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தெரியலையே, நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே இப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் இதுலேருந்து மாறணும்னு எனக்கு எப்பயுமே தோணுது கிடையாது. நான் எப்படி இருந்திருக்கேனோ தட் இஸ் வாட் ஹஸ் காட் மீ சம் சக்ஸஸ். ஸோ நான் எந்த லெவல் ரீச் ஆனாலும் எங்கே போனாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ ப்ளே கிரிக்கெட் ஃபார் 10-15 years. அதுக்கப்புறம் you need people, you need family, friends எல்லாருமே வேணும். ஸோ இப்போ நான் இந்தியா ஆடுறேன், கிரிக்கெட் ஆடுறேன், நல்லா பண்ணுறேங்கிறனால if I change from what I am today, then future it will be very difficult. ஸோ எனக்கு most important thing is to have people around me. ஸோ நான் இப்படியே இருந்தால் தான் I think I will get them. And then நான் கிரிக்கெட் நல்லா பண்ணும்போது கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் you will have times where you will do well, where you will not do well. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த டைமில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஹாவ் அந்த ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலேயே நான் சின்ன வயசுலேருந்தே இப்படியே இருந்துட்டேன் ஆக்சுவலாக. வெரி நைஸ் அண்ட் லவ்லி செட். அண்ட் நீங்கள் இப்போது உங்கள் ஜேர்னி சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சதை பற்றி சொன்னீங்க. நெக்ஸ்ட் யூ பிளேட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் நம்ம டிஎன்பிஎல்க்கு கூட விளையாடிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாடுக்கு விளையாடுறது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே லைக் கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது இந்தியா விளையாடணும், அதெல்லாம் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம். பட் தமிழ்நாடு தான் இட்ஸ் ஒரு பாத் மாதிரி. ஃபஸ்ட்டு தமிழ்நாடுக்குள்ளே போனால் தான் மற்றதெல்லாம் வில் பி ஏபிள் டு அச்சீவ். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரீம் வாஸ் டு கெட் இன் டு தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி சைட்.
நான் அண்டர் 13லேருந்து கண்டினியூஸாக ஸ்டேட் விளையாடிருக்கேன். 13, 15, 17, 19, 22, 25. ஸோ எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தனால நான் தமிழ்நாடுக்கு ஆடும்போது வந்து அந்த ஒரு ஹங்கர், அந்த ஒரு ப்ரைட் இன் ரெப்ரசன்டிங் த ஸ்டேட் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கூட நான் வந்து when I go back and play for the state team or my league team, நான் வந்து இந்தியாவுக்கு எப்படி ஆடுறனோ அதே மாதிரி தான் இங்கே வரும்போது விளையாடுவேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு என்னோட கெரியரில். ஸோ anyone for that matter, இப்போது ஒரு சின்ன பையன் if he wants to get into the Indian side or something, their first dream should be to do well for the state. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இப்போ மேபி ஐபிஎல்னால வரலான்ற திங்கிங் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் ஸ்டில் ஸ்டேட் ஆடி ஐபிஎல் ஆடி when you go and represent the country, the feel that you get is completely different. நிச்சயமா. அண்ட் வி ஆல்சோ டேக் அ லாட் ஆஃப் ப்ரைட் இன் சேயிங் தட் நம்ம விஜய் சங்கர் நம்ம சென்னையிலேருந்து தான் வந்திருக்காரு, தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காரு. வி டேக் அ லாட் ஆஃப் ப்ரைட் ஆன் தட். அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் கால் ஃபார் த இந்தியன் கிரிக்கெட் டீம் should have been a very special moment, right? Because as you told, அது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இஸ் டு ப்ளே ஃபார் த இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ அந்த கால் வந்தோடனே உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? டெஃபினட்டாக பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் when I got the Indian team call, I was picked for the test team actually. But I didn't make my test debut அந்த டைமில். பட் எனக்கு ஆஸ் எ கிரிக்கெட்டர் என்னோட ட்ரீம் வந்து எப்பயுமே டு ரெப்ரசன்ட் டு ப்ளே ஃபார் த டெஸ்ட் டீம். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீல். So when I got that call, it was very special. I was actually in I think in indoor. I was playing a Ranji Trophy game and I got a call and I had to or 2 days to join பண்ற மாதிரி இருந்துச்சு டீம். So I traveled, I came back to Chennai. I want to leave from Chennai. எனக்கு இங்கே வந்துட்டு இங்கேருந்து போகணுன்ற அந்த ஒரு இது இருந்துச்சு. So I came back here. அதுக்கப்புறம் இங்கேருந்து போகும்போது that feel was something ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு ஃபீல் டு ரெப்ரசன்ட் த கண்ட்ரி. when you go and mingle with the players, when you go and share the dressing room with one of the top players in the country, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் அ கிரேட் ஃபீல். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த காலப் வந்துச்சு அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட். பட் நான் டெபூ பண்ணது வந்து ஃபஸ்ட்டு டெபூ பண்ணது T20 அண்ட் தென் ஒன் டே டெபூ பண்ணேன். ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஒரு விஷயம்தான். நிச்சயமா சார், நிச்சயமா. அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ், ஐ நீட் டு ஆஸ்க் அபவுட் த நிதாஸ் ட்ராஃபி. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சீரீஸ் யூ பிளேட். ஸோ அதோட ஃபைனல்ஸ், நிதாஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸில் வந்து அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த ஃபைனல்ஸ் should have been a very very உங்களுக்கு ஒரு அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? we want to know how you felt. ஆக்சுவலாக அந்த இதுபடி ஆக்சுவலாக வந்து I had a lot of difficulties in coming out of that. ஏன்னா with media and social media, a lot of negative things were going on. பட் அந்த ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் என்னோட பெஸ்ட்டு விஷயம் லைக் நான் வந்து டெஃபினட்டாக ஒரு விஷயம் I have to take something out from that tournament அப்படின்னா என்னோட செகண்ட் கேம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து ஐ காட் அ மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட். அண்ட் தென் ஆப்வியஸாக அந்த பவுண்ட்ரி வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அட் தட் டைம். அண்ட் மேட்ச் வின் பண்ணது வந்து இட் வாஸ் சம்திங் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் எவ்ரி ஒன் வாண்டட் தட் வெரி பேட்லி. பட் ஆனால் த பெஸ்ட் பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து how I came back after that. Like அந்த I faced lot of criticisms and அந்த மாதிரி விஷயம் நிறையா ஃபேஸ் பண்ணேன். பட் ஆனால் வந்து the best thing that I can take it from that match வந்து how I came back after that. Immediately I had a very good IPL. அதுக்கப்புறம் வந்து I got into the India one day side, T20 side. திரும்ப I made a comeback. I did reasonably well. So அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து definitely it gives a sense of satisfaction for any cricketer because you are fighting against so many cricketers in this country. And then once on the brand vandiruchuna, it is very difficult to get out of that cricketing idha porthu varaikum. So to break that and go back again and do reasonably well, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது it definitely gives me ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். அந்த மாதிரி விஷயத்தை நான் யோசிக்கும் போது
Nichema sir, and that is one of the reason why you are an inspiration to all of us and all the youngsters out there. So all the best to you sir. And before moving on to the next segment, நாங்க அடுத்த செக்மெண்ட்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். பட் அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி let's go for a short commercial break. Arunexcello Ziva presents A to Z with Pavi. Arunexcello Ziva presents A to Z with Pavi. Welcome back to the show viewers, and you're watching A to Z with Pavi presented by Arunexcello Ziva. So welcome back to our show sir. And நம்ம இத்தனை நேரமாக நீங்கள் வேர்ல்ட் கப் you played for India and we spoke about you playing for TNPL and everything. Next வந்து உங்களுக்கு you got an opportunity to play for the World Cup, one of the biggest tournament in ICC. So and அதுலேயும் நீங்கள் விளாடி அந்த பாகிஸ்தானோட விளாடுற அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் மேட்ச்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு பால்லேயே விக்கெட் எடுத்தீங்க. How did you feel? It should have been a very very special moment for you, right? கண்டிப்பாக இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். இப்போ இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த மேட்ச் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு பயங்கர ஒரு ஹாப்பி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒன் இஸ் தட் வாஸ் மை வேர்ல்ட் கப் டெபியூ. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கூட விளையாடுறது வந்து டெஃபினட்டாக நிறையா மேட்ச் நான் டிவியில் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் அது வாட் இட் இஸ் டு ஹேண்டில் தட் ப்ரெஷர், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ how much people will be behind us to perform. அந்த விஷயம் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஃபேனாக டிவியில் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் when I experienced it myself, அதுதான் அப்போ தான் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரம் த டைம் we stood for national anthem, அங்கேருந்து வந்து மேட்ச் ஆடும்போது அண்ட் தென் த ரோல் தட் ஐ ஹேட் இன் தட் பர்டிகுலர் கேம், இது எல்லாமே வந்து யோசித்து பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் தான். ஏன்னா டு டூ வெல் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான், அந்த ஒரு மொமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுக்கிற மொமெண்ட், இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயமா இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக வந்து அந்த டைம் ஒரு புவனேஸ்வர் குமாருக்கு இன்ஜுரி ஆனனால நான் போலிங் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அந்த டைமில் வந்து அதுவாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு நான் போய் போடும்போது வந்து பெருசாக யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. அந்த இதில் டக்குன்னு ஒரு இன்ஜுரி ஆச்சு, கூப்பிட்டாங்க, போட்டால் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு எல்லாமே. பட் இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான் அது. அண்ட் டெஃபினட்டாக அது வந்து நான் எப்போ நினச்சாலும் டெஃபினட்டாக இட் வில் கிவ் மீ கூஸ் பம்ப்ஸ். கண்டிப்பாக that's really amazing sir, really amazing. And இப்போ நம்ம வந்து we are gonna talk about IPL. ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி யூ பார்ட் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நான் வந்து இப்போ உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்னென்னா, நீங்கள் இப்போ SRHோட when you play a match against CSK in Chepauk, how is your emotion there? லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக அது வந்து நடந்துச்சு. லாஸ்ட் இயர் ஐ பிளேட் அகெயின்ஸ்ட் CSK இன் செப்பாக். நான் ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ட்ரு ஆகும்போதே பயங்கர பட்டர்ஃப்ளைஸில் இருந்துச்சு. ஏன்னா நான் எப்பயுமே வந்து லைக் ஒரு தமிழ்நாடு பிளேயராக when you walk into the stadium, நம்ம எப்பயுமே ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயே வந்து ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு. நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்து ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 19 இயர்ஸ் ஆகுது. ஸோ 19 இயர்ஸில் வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸாக சேப்பாக போயிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் உட்காரும் போது வந்து இட் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்பயுமே ஆனால் அது ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஐபிஎல் ஆடும்போது வந்து சேப்பாக் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக சேப்பாக் ஆடணுங்கிற ட்ரீம் மட்டும் இருந்துனே இருந்துச்சு எப்பயுமே. பிகாஸ் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல். எவ்ரி டைம் அது வந்து கிடைக்காது அந்த மொமெண்ட். வருஷத்துக்கு மேபி ஒன்ஸ் யூ வில் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட். நான் அதுக்கு முந்தின வருஷம் டெல்லிக்கு ஆடும்போது கூட I was waiting for that opportunity, but ஆனால் வந்து டியூ டு சம் ரீசன்ஸ் வென்யூவை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கேயும் ஹோம் கிரவுண்ட் வந்து பூனேக்கு ஷிஃப்ட் பண்ணனால நான் நல்லா பண்ணேன். ஐ காட் 50 அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. பட் ஆனால் அது வந்து பூனேயில் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஆடி நான் அந்த 50 அடிச்சிருந்தேன்னா ஒரு அது ஆக்சுவலாக ஒரு செம்ம ஃபீலாக இருந்திருக்கும். ஆமாம், நிச்சயமாக இட் should have been a தனி ஃபீலில் லைக். அண்ட் டு பிளே இன் சேப்பாக் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் யூ. அண்ட்
Talking about this also, we spoke about your journey with T20, ODI, but ஒரு எல்லா கிரிக்கெட்டரோட ட்ரீம் இஸ் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் நீங்களும் அதை பற்றி சொன்னீங்க யூ பிளானிங் டு பிளே டெஸ்ட். ஸோ உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக பிளான்லாம் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்ன என்ன நடக்கும் என்ன எப்படி போகும்னு ஆக்சுவலாக சொல்ல முடியாது. பட் என்னோட லைக் சின்ஸ் த டைம் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட், நான் ஒரு டீசென்ட் லெவலில் ஆனதுக்கப்புறம் நான் எனக்குள்ளே சொல்லிக்க ஒரே விஷயம், லைக் whenever I step onto the ground I should be I should be able to give my 100%. So whenever I ஒரு மேட்ச் முடியும் போது ஐ ஷுட் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். ஸோ நான் 100% கொடுத்தேன்னா எவ்ரி டே லைக் ஐ லேர்ன் சம்திங், ஐ கெட் பெட்டர் ஆஸ் அ கிரிக்கெட்டர். ஸோ அப்படி தான் ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஏன்னா வந்து லைக் when you are representing a state like Tamil Nadu, it is not very easy to ஏன்னா there are a lot of star players in the Tamil Nadu lineup. So sometimes you might get to bat higher up the order, sometimes you might get to bat lower, sometimes you will bowl, sometimes you will not bowl. So அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து it is very difficult to plan for something. So அந்த மொமெண்ட்டில் என்ன வருதோ அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி இருக்கோ it is very என்ன பொறுத்த வரைக்கும் it is very important for us to adapt to it very quickly. And we are also really looking forward and we all hope to see you on a test match soon. And நீங்கள் இப்போ கோவிட் பற்றி லைக் இட்ஸ் லைக் ஒரு டஃப் சுச்சுவேஷனே சொல்லலாம். பிகாஸ் நம்மளால் யூஸ்வல் ஒர்க் எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த லாக்டவுன் டைம் எப்படி கோப் அப் பண்ணீங்க? ஹவு டிட் யூ கோப் அப் வித் திஸ் கோவிட்? ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் மை ஓன் ஃபெசிலிட்டி. லைக் என் வீட்டு மொட்டை மாடியிலே வந்து ஐ ஹாவ் நெட்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் நான் இந்த டைமில் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணலை, ரொம்ப கம்மியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் இந்த டைமில். பட் அதர்வைஸ் இந்த லாக்டவுன் வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்த டைம்லேருந்து வந்து ஐ யூஸ் டு ட்ரெயின் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கால் பண்ணி எவ்ரிடே மார்னிங் ஒரு ருட்டீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸில். அந்த லாக்டவுன் சொன்னோன்னே லைக் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து it is very normal to sleep late in the night, ஒரு 2 o'clock 1:30 2 o'clock தூங்கி காலைல லேட்டாக எழுந்திரிக்கிறது. ஸோ எனக்கு வந்து ஐ எம் நாட் யூஸ் டு திங்ஸ் லைக் தட். ஸோ நான் வந்து சரி என் ஃப்ரெண்ட்ஸோட மார்னிங் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தோன்னே எவ்ரிடே அது ஒரு ருட்டீன் ஆச்சு. காலைல 7-7:30 வீல் ட்ரெயின் ஃபார் அபவுட் an hour. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த மெடிடேஷன் அந்த இதில் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் கிரிக்கெட்டர்ஸ் வி ஹாவ் ப்ராக்டிஸ் நார்மலாக பண்ண முடியலனா கூட இந்த ஷேடோ ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ஒரு மிரருக்கு முன்னாடி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் ஸ்லோவாக வந்து ட்ரைனிங் பண்ணும்போது கூட என்கிட்ட இருக்குது பேசிக் எக்யூப்மெண்ட்ஸு. பட் ஆனால் வந்து இனிஷியல் டைம் வந்துட்டு சின்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால பாடி வெயிட் எக்ஸசைஸே நிறையா ஆக்சுவலாக பண்ண முடியும் இந்த மாதிரி டைமில். ஸோ அது வந்து என்னென்ன எக்ஸசைசஸ் நமக்கு தேவைங்கிறது வந்து ஆப்வியஸாக எனக்கெல்லாம் ட்ரெயினர் இருக்கிறனால நான் கேட்டு என்னால் பண்ண முடியும். பட் அது தவிர கூட நிறையா இப்போ வந்து இன்டர்நெட்டில் த லாட் ஆஃப் எக்ஸசைசஸ் விச் யூ கேன் டூ ஆன் யுவர் ஓன். வீட்லேயே வந்து வி கேன் ஆல் டூ சம் பாடி வெயிட் எக்ஸசைசஸ். ஸோ அந்த மாதிரி இதனால தான் லாஸ்ட் ஒரு இந்த லாஸ்ட் 2.5 months வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கோ டு அ கிரவுண்ட் டு ரன். திரும்ப இப்போ க்ளோஸ் பண்ணேன். திரும்ப இங்கே வீட்லேயே வாட் ஆல் திங்ஸ் தட் ஐ கேன் டூ ஐ பீன் டூயிங் தட். Really nice and we're happy to know that உங்களால் அட்லீஸ்ட் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, you're able to do at least something and keep up with it. So we're happy to know that, sir. And நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி let's go for a short commercial break. Arunexcello Ziva presents A to Z with Pavi. Arunexcello Ziva presents A to Z with Pavi. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi presented by Arunexcello Ziva. So நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு and we have a small fun activity for you. Are you ready? Yes.
ஓகே ஸோ இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஐ ஹாவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஓடிஐயா T20யா? இல்லை நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட் பண்ணால் டெஸ்ட் கிரிக்கெட் சொல்லியிருப்பேன். ஓடிஏ T20. T20 பிகாஸ் அதான் நான் என்னோட ஃபஸ்ட்டு நான் அதை டெபியூ பண்ணனால T20. நெக்ஸ்ட், உங்களுக்கு இப்போ டஃபஸ்ட் பவுலர் டு ஃபேஸ் வென் யூ பேட்? இல்லை ஆக்சுவலாக வந்து டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து டஃபஸ்ட் பவுலர் ஒரு டஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டு போல் டு அதெல்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ யார் அந்த டைமில் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா பண்ணால் தான் நம்ம யூ வில் கிளைம் த லேடர். ஸோ நான் யாரையுமே அப்படி பார்க்க மாட்டேன். ஐ ஷுட் பி அட் மை பெஸ்ட், அவ்வளோதான். ஓகே, அண்ட் இது இப்போ நான் வந்து ஐ எம் ஹேவிங் அ வெரி வெரி டஃப் கொஸ்டின் ஃபார் யூ. ஐ நோ இட்ஸ் ஹார்ட் டு சூஸ், பட் தோனி சார் கீழே விளையாடுறது பெஸ்ட்டா, கோலி சார் கீழே விளையாடுறது பெஸ்ட்டா? ஆக்சுவலாக நான் வந்து இவர் தோனிக்கு கீழே ஜாஸ்தி விளையாடுனதில்லை. ஒரு மேட்ச் தான் நான் விளையாடியிருக்கேன். ஸோ இல்லைனோ கோ வித் விராட் கோலி. நான் ஒரு நிறையா பார்த்துருக்கேன். லைக் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரும் எல்லாருக்கும். பட் ஆனால் வந்து அவரோட கேப்டன்சியில் நான் வந்து சிஎஸ்கேல இருந்திருக்கேனே தவிர ஒரு மேட்ச் தான் அந்த டைமில் விளாடினேன். ஸோ அதனால் பெருசாக அதில் வந்து சொல்ல தெரியல. இவர் கீழே ஒரு ஃபியூ கேம்ஸ் ஆடியிருக்கேன் இப்போ. நைஸ். அண்ட் உங்களோட ட்ரீம் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் டு பி அ பார்ட் ஆஃப்? எல்லாருக்குமே வந்து ட்ரீம் ஃப்ரான்ச்சைஸ்னா டு பி பார்ட் ஆஃப் சிஎஸ்கே. ஆப்வியஸாக நான் சென்னை பையங்கிறனால டெஃபினட்டாக வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஆடணுன்ற அந்த ஒரு திங்கிங்லாம் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் இல்லாதனால சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக நல்லா பண்ணணுன்ற திங்கிங்கும் நிறையா இருக்குது. அண்ட் எங்களோட ட்ரீமும் இஸ் டு see you on சிஎஸ்கே soon. ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் உங்களோட ட்ரீம் கிரிக்கெட் கிரவுண்ட்? சேப்பாக். ஓகே, அண்ட் உங்களோட பெஸ்ட் buddies in இந்தியன் கிரிக்கெட் டீம்? பெஸ்ட் buddies நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ கரண்ட் டீமில் பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஏன்னா நானும் ஒன்று நிறையா இந்த இந்தியா அதெல்லாம் நிறையா ஆடிப்போம். ஸோ இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ திஸ் சார். நீங்கள் இப்போ தினேஷ் கார்த்திக் சார் அண்ட் வாஷிங்டன் சுந்தரம் தான் இவ்வளோ ப்ளே மேட்சஸ் அண்ட் இந்தியா மேட்சஸை விளையாடிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து வென் யூ bowling அண்ட் எஸ்பெஷலி வென் டிகேஸ் இந்த விக்கெட் கீப்பிங், நீங்கள் எப்பயாச்சும் தமிழில் பேசியிருப்பீங்களா நீங்கள் அந்த பிச்சில்? ஸோ தட் ஆப்போனன்ட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் என்ன பேசுவீங்க அப்படி பேசலாம்? பிகாஸ் we can't hear what you speak. ஸோ என்ன மாதிரி பேசுவீங்க? வாட் will be your conversations be like in தமிழ்? இல்லை ஜென்ரலாக அந்த மேட்ச்சில் ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான், நம்ம போலராக என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நார்மல். லைக் ஒரு ஃபியூ தமிழியன்ஸ் இருக்கோன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து தமிழியன்ஸ் இருக்கும்போது தமிழில் தான் பேசுவோம். அது வந்து ரொம்ப நேச்சுரலாக நமக்கு வந்து அப்படி தான் வரும். ஸோ அதனால வந்து கிரவுண்டாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்துடும். தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் இப்போ ஐ திங்க் இப்போ நீங்கள் நிறையா ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க பிகாஸ் ஆஃப் ஃபார் மேட்சஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ் அ கிரிக்கெட்டர் யூ ஹாவ் அ டயட் டு ஃபாலோ அண்ட் ஐ திங்க் யூர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அதை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க ஃபுட்? லைக் ஹவு டு யூ மேனேஜ் ஃபார் ஃபுட் வென் யூ ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்? இல்லை ஆக்சுவலாக வெஜிடேரியனாக எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா ட்ராவல் டு யூகே ஆர் நியூசிலாந்து அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நிறையா வீகன் அண்ட் வெஜிடேரியன் ஃபுட் வந்து கிடைக்கும். அண்ட் நான் வந்து ஒன்லி ஃபவுண்ட் இட் ரியலி ஹெல்தியர். ஸோ அதனால் அங்கே போகும்போது அது பெரிய கஷ்டமாக இல்லை. யூஸ் டு இட். அண்ட் வெஜிடேரியன்ஸ் வந்து எங்கே போனாலும் இப்போ இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட் வந்து ரொம்ப நார்மல் இப்போ. பீப்புள் ஆர் ஆக்சுவலி டர்னிங் இன்டு வீகன். அண்ட் லாஸ்ட், பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங். அண்ட் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு பேட்டிங் தான். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து 10 இயர்ஸ்லேருந்து பேட்ஸ்மேனாக தான் இருந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் கண்டிப்பாக. Lovely. And we have come to the end of our segment and end of our show, sir. And avlo alaga rapid fire rounds ku quick and rapid replies koduthinga. So first of all, thank you so much for joining with us on our show today. And enakku today in the show I had a fan moment. I'm a huge fan of you. And enakke nervous ah irundhuchu. Ayo, I'm a fan of him. How am I going to take this interview ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. But you சொன்ன மாதிரியே so down to earth, so humble, and you made me feel comfortable in taking the interview also. And எல்லா கொஸ்டினுக்கும் அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் for joining with us on our show today. Thank you so much for
having me on this show, and definitely எனக்கும் வந்து like I will take this opportunity to thank like obviously என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும், ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை கோச், இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருந்திருக்காங்க என்னோட லைஃப்பில் அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஃபேமிலி ஆப்வியஸாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து they have been supporting me, and என் கோச் வந்து I've been working with them for the last 15 years now. So என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து I have been with them for the last say 18 years. ஸோ இதெல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ ஆஸ் எ கிரிக்கெட்டர் நான் இந்த ஷோக்கு வந்ததும் நான் வந்து பேசினதும் ஐ திங்க் இட்ஸ் a good thing, and it was actually a nice interview. Thank you for having me on the show. Thank you so much, sir. And நம்ம Arunexcello Ziva-ஓட stay at home edition பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதில் தான் we are doing this show also, A to Z with Pavi, as a lockdown edition. So அதை பத்தி can you tell like a few words about it? Yeah, I just heard about that initiative. I think it is an outstanding thing. I was actually talking to Arun the other day, and I was telling him that I want to go and visit that place. So in the lockdown la mudinjone, I hope I go there, have a look at it, and I heard avanga nariya maadu idella vechirukka kelipattunna. So adala I'm also planning to buy ரெண்டு மூணு மாடு வாங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுக்கேன் என்னோட ஃபார்மில், விச் இஸ் வெரி க்ளோஸ் டு ஜீவா. ஸோ அதனால் வந்து அந்த இடம் போய் பார்த்துட்டு ஐ திங்க் definitely it is a great initiative. So I think it will be a good experience for me to go and visit that place. Kandipa sir, and before signing off, நம்ம Sankara TV viewers க்கு any one quick piece of advice or like a few words for all our viewers? I think எல்லாருமே வந்து cricket வந்து it's more than religion or in the country. I think it's one of the biggest things. So keep supporting, keep watching. இந்த மாதிரி டெஃபினட்டாக இந்த லாக்டவுன் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் எந்த அளவுக்கு ஈகராக இருக்கோமோ டு கோ அண்ட் ப்ளே, அதோட ஜாஸ்தி தான் வந்து உங்கள் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். Kandipa sir, and with that we have come to the end of the show. So thank you so much once again for being a part of our show and joining with us today, sir. Thank you. Thank you so much. Hi viewers, I hope you all enjoyed the show today. இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஷோவாகவே இருக்கலாம். First of all, ஏன்னா எனக்கு அது ஒரு ஃபேன் மூமெண்ட், and I'm a huge fan of cricket and a huge fan of Vijay Shankar. So எனக்கு I had a really good time in this interview, and நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். To know more updates about this show, please keep watching this space. And this is Pavithra Malolan signing off as your host for the day, and you're watching A to Z with Pavi, presented by Arunexcello Ziva.